கல்யாண மாலையில் ஆனந்த்குமார் உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். எங்கள் அண்ணன் பையன் தான் அவர். சரி. ஏசி டிப்ளமா முடிச்சுட்டு சென்னையில் தான் இப்போ சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. நான் வந்து சைப பிள்ளை. சரி. கல்யாணம் மேரேஜ் முடிஞ்சுன்னா நம்ம சென்னையிலேயே வாழ்கிற மாதிரி ஒரு பிஸ்னஸ் செட் பண்ண மாதிரி ஃபேமிலி இங்கே செட் தான். ஆமாம். ஏன்னா ஒரு சிஸ்டர் கல்யாணம் ஆகிடுச்சு. ஓகே. இவர் தான் ஒரு பையன், ஒரே பையன் தான், ஒரு பையன் ஒரு பொண்ணு தான். எந்த ஊர்னீங்களா? நேட்டிவ் திருவாரூர். ஓகே. உங்களை பார்த்ததுமே கல்யாணம் முடிஞ்சாமே இருக்குது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆனால் உங்கள் முகத்தில் தான் நாங்கள் டெய்லி முடிக்கிறோம். தூங்கி வச்சதுமே டிவி பார்த்துட்டு என் குழந்தைங்களுக்கும் இந்த கல்யாணம் மூலியமாக முடிக்கணும்னு எதிர்பார்த்தோம். இது ஒரு எனக்கு வெரி குட். சொல்லுங்கம்மா. சென்னையிலேயே ஓகே பொண்ணு கிடைச்சாலும் சந்தோஷம், இல்லை திருவாரூர் சைடு திருச்சி அப்படி இருந்தால் கூட ரொம்ப சந்தோஷம். வெரி குட். மீடியமான பொண்ணு, நல்ல குடும்பத்துக்கு நல்ல பையன். எனக்கு தெரிஞ்சு நான் கல்யாணம் பண்ணி வரும்போது 5 வயசு பையன். ஓகே. இப்போ நான் அதுலேருந்து எனக்கு அந்த பையனை தெரியும். ரொம்ப நல்ல பையன், தங்க குணம். சரி. அதனால அவனுக்கு ஏற்ற மனைவியா அவனை நல்லபடியாக பார்த்துக்கிறது அமைஞ்சாலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். வெரி குட். அவர் சொன்ன உடனே வைக்கப்படுறாரு அவர். ஆனந்த்குமார் சொல்லுங்கள். டிப்ளமோ இன் ஏர் கண்டிஷனிங் முடிச்சிருக்கு சார். சரி. 6 இயர்ஸாக ஒரு துபாயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சரி. இங்கே சொந்தமாக சர்வீஸ் அண்ட் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓ, அங்கே ஒர்க் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு இங்கே வந்து நீங்கள் வந்துட்டு பண்ணேன். ரைட். ஓகே. 2 இயர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கு சார். நல்லது. நமக்கு ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி அன்பான நல்ல பெண்ணாக வேணும். நல்ல பெண்ணாக. வெரி குட். அதே மாதிரி கிடைப்பாங்க. தேங்க்ஸ். நிச்சயமாக சிறந்த பெண் உங்களுக்கு மனைவியாக வருவாங்க. அருமையான மருமகள் அந்த ஃபேமிலிக்கு, உங்கள் ஃபேமிலிக்கு வந்து அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். ஆர் ஆனந்தகுமார், வயது 33, டிப்ளமா முடித்தவர், சென்னையில் சொந்த தொழில் செய்பவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். ஆனந்தகுமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 742613. கல்யாண மாலையில் பல்லவி பிரியதர்ஷினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, எம்எஸ்சி பண்ணியிருக்கிறாங்க. மும்பையில் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. பல்லவி பிரியதர்ஷினி விருப்பத்திற்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் யசோதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 25, எம்சிஏ பண்ணியிருக்கிறாங்க. சென்னை எம்என்சியில் சீனியர் அசோசியேட்டாக இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. யசோதா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஷர்மிளா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். பொண்ணுக்கு வரன் பார்க்குறதுக்கு உங்கள் உதவி வேணும். நல்லதுங்க. ரைட். ஓகே. பொண்ணுக்கு கண் பார்வை இல்லைங்க. சரி. அதுக்கு தகுந்த மாதிரி மாப்பிள்ளை, நல்ல மாப்பிள்ளை வேணும். ரைட். ஓகே. சொல்லுங்க. நாங்கள் இங்கே ரொம்ப நம்பிக்கையோடு வந்திருக்கோங்க. சரிம்மா. பெரிய பையனாக வர்ற மாதிரி கூட அனுசரித்து இருக்கணுங்க. நல்லதும்மா. அதே மாதிரி வருவாங்கம்மா. ஷர்மிளா. எங்களுக்கு வந்து எங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி, சரி, என்னோட குறைகளை வந்து ஏற்ற மாதிரி, சரி, ஒரு நல்ல ஒரு பொருட்படுத்தாத ஒரு ஆள். இதெல்லாம் ஒரு குறையே இல்லை. என்ன, நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, உங்களை கண்ணில் வச்சு பார்த்துக்கிற ஒரு அருமையான கணவன் கிடைப்பாங்க, நல்ல மருமகன் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. நல்ல ஆசீர்வாதம் உங்களுக்கு. வணக்கம். எஸ் ஷர்மிளா, வயது 26,
பள்ளி படிப்பு முடித்தவர். கண் பார்வையில் சற்று குறைபாடுள்ளவர். இவர் படித்து பணிக்கு செல்லும் அன்பான இல்வாழ்க்கை துணையை எதிர்பார்க்கிறார். ஷர்மிளா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 757511. கல்யாண மாலையில் முத்துக்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 30, பிஇ பண்ணியிருக்கிறாரு. டெக்னிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் இன் ஹனிவெல் மதுரையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. முத்துக்குமார் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சுமதி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, பிபிஏ மேலும் எம்பிஏ பண்ணியிருக்கிறாங்க. நெய்வேலியில் லாஜிஸ்டிக்ஸ் டீம் லீடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிஜி அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. சுமதி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். காப்பி என்ன சக்கரை போட வேணாமா? என்ன வேணாண்ணா, அவன் முகமே பூத்து குலுங்குது சார். என்ன எனக்கு இருக்குதுன்னா. உலகெங்கும் தமிழர்கள் வாழும் நகரங்களில் எல்லாம் கோலாகலமாய் நடைபெறும் சன் டிவி கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு சத்தீஸ்கர் மாநிலம் பிலாய் நகரில். பிலாய் தமிழ் மன்றத்தின் ஆதரவோடு ஏப்ரல் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெறும் கல்யாண மாலை வரன் அறிமுக படப்பிடிப்பில் வரன் தேடுவோர் தங்கள் வீட்டு வரனை அறிமுகப்படுத்தலாம். மாலையில் பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையில் திரு ராஜா, திருமதி பாரதி பாஸ்கர், திரு சேஷாத்ரி, திரு அருள் பிரகாஷ் ஆகியோருடன் பிலாய் வாழ் பேச்சாளர்களும் சேர்ந்து அசத்தப்போகும் கலகலப்பான பட்டிமன்றத்தில் பார்வையாளர்களாக கலந்து கொள்ளலாம். வரன் அறிமுக படப்பிடிப்பில் பங்கேற்க அல்லது பட்டிமன்றத்தில் பார்வையாளர்களாக பங்கேற்க தொடர்பு கொள்ளவும். பிலாய் தமிழ் மன்றம், திரு கார்த்திக் ஹரிகிருஷ்ணன் 9981514140, டாக்டர் கலைச்செல்வன் 9407984364, திரு பாபு 9406116022 மற்றும் ராய்ப்பூர் தமிழ் சங்கம் திரு அழகர் சுவாமி 9424202221. நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். US சிகாகோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் நலம் வாழ என்ற தலைப்பில் நடைபெற்ற பேச்சரங்கில் நகைத்து மகிழ்வது பேச வருகிறார் புலவர் ராமலிங்கம். நான் படித்த காலத்தில் பூரித்து போன செய்தி, சுவாமி விவேகானந்தர் காலடி பட்ட மண் இது என்று. அந்த மண்ணில் இன்றைக்கு கன்னி தமிழ் வளர்க்கும் சோமுவை பார்க்கிற போது, அவர் கரம் பிடித்த நண்பர்களையும் பார்க்கிற போது, உறுதுணையாக ஓடி வந்து உதவுகிற அன்றைக்கு பாரதத்தில் கோவிந்தன் என்றால், இன்றைக்கு இதோ நம் கண்முன் இருக்கிற கோவிந்தன் என்று வரலாறு படைத்திருக்கிற இந்த திருக்கூட்டத்தில் பேசுவது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அருமை நண்பர்களே, ஒரு நலம் வாழ்வதற்கு எப்படி உணவுகளை நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்பதும், உள்ளத்தை எப்படியெல்லாம் உயர்வு செய்து கொள்ளலாம் என்ற வழிவகைகளையும், பெண்மையை எப்படி போற்ற வேண்டும் என்ற சூட்சமத்தையும், நகைத்து வாழ்வது எப்படி என்பதையெல்லாம் படிக்கிற காலத்திலே நீதி போதனை வகுப்புகள் மூலமாக பெற்றது இன்றைக்கு மறைந்து போனதனால், கைவிடப்பட்டதனால், கல்யாண மாலை அதை கையில் எடுத்துக்கொண்டு கோடிக்கணக்கான மக்களுக்கு சன் தொலைக்காட்சி மூலமாக சேர்க்கிறதென்றால், அவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த கைங்கரியம் காலந்தோறும் பயனளிக்கும் என்கிற ஒரு பெருமிதத்தோடு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு நகைத்து மகிழ்தல். இன்றைக்கி அதுக்கு ரொம்ப பஞ்சமாக போச்சு. மதுரைக்கு பக்கத்தில் ஒரு நகைச்சுவை மன்றத்தில் பேச கூப்பிட்டுருந்தாங்க. 1/2 மணி நேரமாக பேசிட்டு இறங்குறேன். அறிவிப்பாளர் சொன்னார், இவர் சிரிக்க சிரிக்க பேசுவாருன்ன உடனே எல்லாமே அப்படி இருந்தாங்க. பேசி முடிச்சுட்டு கீழே வந்ததும் ஒரு பையன் கேட்டான், இன்னமும் சிரிக்க சிரிக்க பேசுவீங்கன்னு சொன்னாங்க, எப்போ பேச போகிறீங்கன்னா. நகைத்து மகிழ்தல் என்பது எல்லா மனிதர்களுக்கு உள்ளேயும் இறைவன் வைத்திருக்கிற ஒரு பிரசாதம், வரப்பிரசாதம். அதுதாங்க மனிதனுக்கு. அது இருந்தாலே போதும். அந்த நகைத்து மகிழக்கூடிய ஒரு உணர்வு மேலோங்கி இருந்தால், அவர் சொன்ன மாதிரி, ஐயா சொன்ன மாதிரி, உணவு மாறுபட்டிருந்தாலும், உள்ளம் மாறுபட்டிருந்தாலும், எல்லாத்தையும் சரிப்படுத்துகிற பெரிய மருந்து சிரிப்பு என்கிற மிகப்பெரிய மருந்து தான். இதை நான் சொல்லலை, டாக்டரே அவர் புத்தகத்தில் எழுதியிருக்கார்.
அதாவது எதை எங்கேயே இருக்குது சார், அதுக்கெல்லாம் நம்ம படிக்கணும்லாம் தேடணும்லாம் அவசியம் இல்லை, எங்கேயே இருக்குது. நேற்று இங்கே இறங்கின உடனே என்ன சாப்பிட்ணுன்னு கேட்டேன். கோவிந்தன் சார் ஒரு ப்ரெட்டு கொண்டாந்து கொடுத்தாரு. அதை பார்த்தது நான் சிரித்தேன். ஏன் சார் சிரிக்கிறீங்கன்னாரு. இல்லை இல்லை, எங்கள் வீட்டை நினச்சிக்கிட்டேன், எனக்கு சிரிப்பு வந்ததுன்னு. என்ன இந்த மாதிரி ப்ரெட்டு வாங்கிட்டு ஒரு நாள் வந்தேன் வீட்டுக்கு. எங்கள் அம்மா கேட்டாங்க, இங்கே யாருக்குடா ஜுரம் அடிக்குது? எங்கள் ஊர் முழுசும் ப்ரெட்டு சாப்பிட்டா அவனுக்கு ஜுரம் அடிக்குதுன்னே முடிவு பண்ணிட்டான். இங்கே வந்து பார்த்தா அதுதான் சாப்பாடுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கினேன். ஆனால் நல்லா இருக்குதுன்னு வச்சுங்களேன். நகைத்து மகிழ்தலுங்க, அது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க சார். தயவு செஞ்சு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், கலகலகலன்னு சரிடா, அதுதான்டா நல்லது, ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா நான் கற்பனையாக சொல்கிறது உண்டு. ஒரு ஜூவில் ஒரு குடும்பமே போய் சுற்றி பார்க்குறாங்க. ஒரு 15 வயசு பையன் புலி கூண்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு 2 மணி நேரமாக பார்த்துங்கிறான். அதையே எங்கேயும் போகலாம. பக்கத்தில் இருக்கிற நரி என்னடா இவன் இங்கேயே பார்க்குறானேன்னு ஆச்சரியமாக பார்த்தது. புலியே டென்ஷன் ஆகி கம்பிக்குள்ள கையை விட்டு ஓங்கி ஒரு அரை அரைஞ்சது. அவன் மயக்கம் போட்டு கீழே வந்துட்டான். நரி தாங்க முடியாமல் கேட்டதான், நன்றி கெட்ட புலியை உன்னை தானே 2 மணி நேரமாக பார்த்தான், எதுக்கு அவன் அடிச்ச? வாய மூடு, 2 மணி நேரமாக என்னை பார்த்தான். என்ன சொன்னான் தெரியுமா? எம்மா பெரிய பூனைன்னா. 1000 டிகிரி வாங்கட்டும், 1000 வேலை வாங்கட்டும், 1000 கோடிக்கணக்காக சம்பாதிக்கட்டும், மனுஷனாக பிறந்தவனுக்கு சிரிக்க தெரியலன்னா அப்புறம் எத்தனையும் வீணியா. ஐயா சொன்னார் இல்லை, காப்பிக்கு சக்கரை போடவா வேணாமா என்ன அப்படி ஒருத்தன் கேட்டான் சார். காப்பி என்ன சக்கரை போடவா வேணாமா? என்ன வேணாம். அவன் முகமே பூத்து குலுங்குது சார். என்ன எனக்கு இருக்குதுன்னா. பிள்ளைகளுக்கு நம்ம வளர்ப்பிலேயே சொல்லிக் கொடுக்கணும். மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு அவனுக்கு தடையாக இல்லாமல் இருந்தாலே போதும். மனித மனம் மகிழ்கிற போது தான் எல்லாமே இருக்கும், நமக்குள்ளே இருக்குது. ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேங்க ஐயா, அந்த வீட்டுக்குள்ளே போனால் 3 கிரைண்டர் வச்சுக்கிறான். அந்த வீட்டுக்காரரை கேட்டேன், எதுக்குப்பா 3ன்னு? அது இந்த மாவாட்டுற உரலுக்கு அப்புறம் இது கண்டுபிடிச்சான்ல அது தானே அரைக்குமா. சரி, 2வது அது கில்ட்டு கிரைண்டர், அது மாவெல்லாம் அல்ல வேணாமா, அப்படி சாச்சாலே மாவு வந்துடுமா. ஓ சரி. 3வது அரைச்சிட்டு அதை கரைக்கலாம் வேணாம், அப்படியே தூக்கி போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். சரி, கையில் இன்னும் கவர் வச்சிருக்காரு என்னடான்னு. வரும்போது கடையில் மாவு வாங்கின்னு வந்தேன். இன்னொன்றுங்க பணிவாக சொல்கிறேன், துன்பத்திலும் இன்பம் இருக்கிறது. நிறைய பேர் இன்பத்தையே துன்பமாக பார்க்குறான். இடுக்கன் வருங்கால் நகுகன்னாரு திருவள்ளுவர். அதை விட யாரையா சொல்ல முடியும் இந்த நாட்டில்? துன்பம் சிரிக்கின்றான். அதனால தான் நான் கிளாஸுக்குள்ளே நுழையும் போது பையன்லாம் சிரிப்பான். நீங்கள் தானே சார் சொல்லி கொடுத்தீங்க. நான் அதுக்காக வருத்தப்பட்டதே கிடையாது சார். எதுலேயுமே நிகழ்ச்சியில் அறிவில் நீங்கள் மகிழலாம், ஆனந்தத்தில் மகிழலாம், துன்பத்தில் மகிழலாம், அறியாமையில் மகிழலாம், எல்லாத்துலேயும் இருக்குது சார். 3 பேர் ட்ரெயினில் பயணம் பண்ணுறான். 3 பேருக்குள்ள ஒரு போட்டி வந்தது, யார் பெரிய பணக்காரன். அதில் ஒருத்தர் என்ன பண்ணார், பிரீஃப் கேஸ் தந்தார், ஒரு 500 ரூபா நோட்டை எடுத்தார், அப்படி சுருட்டினார், அப்படியே புகை விட்டார். அவர் செல்வாக்கா காட்டினார். பக்கத்தில் இருக்கிறவன் 1000 ரூபா நோட்டை எடுத்தான், சுருட்டினான், விட்டான் புகையை. நம்ம பையன் ஒருத்தன் கொஞ்சமான வயசு, பிரீஃப் கேஸ் எடுத்தாருன்னா செக் புக்கை எடுத்தான், 1 லட்சம்னு எழுதலாம், அப்படியே சுருட்டினான், புகையை விட்டான். யார் பணக்காரன் தெரியுமா? எந்த ஒரு நஷ்டமும் அடையாமல் பணத்தை பாதுகாக்கிறவன் தான்டா பணக்காரன். ஜவுளி கடைக்குள்ள நுழைஞ்சு ஒரு பெண் போன உடனே புடவை எடுத்தாங்கன்னா சந்தோஷப்பட்டுறாதீங்க, அது வேற யாருக்கோ கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். நான் அப்படி தான் எடுக்க போய் உடனே எடுத்துட்டேன் 5 நிமிஷத்தில். வெரி குட், என்ன இது உங்கள் தங்கச்சிக்குன்னு தான். நகைத்து மகிழ்ந்தால் நலமோடு வாழலாம். தொடர்கிறார் புலவர் ராமலிங்கம். வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் நிறைமதி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். சார், நான் துரை ரயில்வேலேருந்து இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன். சரிங்க. என் மிஸ்ஸஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நர்ஸாக இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஓகே. எனக்கு 2 பொண்ணு. சரி. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி அது ரயில்வேயில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே. இது 2வது பொண்ணு எம்எஸ்சி நர்சிங் படிச்சிருக்கு. ஓகே. இப்போதைக்கு மெட்ராஸில் ஒரு
ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. சரி. எக்ஸ்பீரியன்ஸுக்காக வேண்டி ஓகே. கூடிய மட்டும் கொஞ்சம் ஃபாரினில் எங்கேயாவது மாப்பிள்ளை அமைஞ்சிச்சுன்னா எங்கள் பிள்ளை மாதிரிலேயே அது எந்த இனத்தை சேர்ந்தாலும் பரவாயில்ல, சரி, வெளிநாட்டிலேயே மேக்ஸிமம் இருக்குன்னு நினைக்குது. சரி. அதே மாதிரி உங்களை மாதிரியே நல்ல சிரித்த முகத்தோட ஒரு மாப்பிள்ளையும் உங்கள் குணம் உள்ள ஒரு மாப்பிள்ளையும் ஓகே எங்களுக்கு வந்து அமைஞ்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. எம்எஸ்சி நர்சிங் பண்ணியிருக்கிறாங்க. எந்த நாட்டில் போனாலும் அவங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். ஸோ அந்த பெண்ணோட விருப்பம் வெளிநாட்டுக்கு போகணும்னா அது மாதிரி வெளிநாட்டு மாப்பிள்ளையே பார்க்கலாம். உலகம் முழுக்க சன் டிவியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க. சரி சார். இந்த பெண்ணோட குவாலிஃபிகேஷனோட யார் எதிர்பார்க்குறாங்களோ அவங்கள இமீடியட்டாக அவங்கள காண்டாக்ட் பண்ணுவாங்க. சரி சார். நீங்கள் நல்லா விசாரித்து கொடுக்கறது நல்லது. சரி சார். நிச்சயமாக நீங்கள் கேட்குற மாதிரியே ஒரு நல்ல மருமகன் சரி கல்யாண மாலை மூலமாக பெண்ணு என்ன மாதிரி விருப்பப்படுறாங்களோ அந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் அந்த மாதிரி நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பையன் வந்து உங்களுக்கு மருமகனாகவும் அந்த பெண்ணுக்கு நல்ல கணவனாகவும் அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். வணக்கம். டி நிறைமதி, வயது 28, எம்எஸ்சி நர்சிங் முடித்தவர். நர்ஸாக சென்னையில் தனியார் மருத்துவமனையில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். நிறைமதி பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 751212. கல்யாண மாலையில் டாக்டர் சிவசங்கர், இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 36, பிடிஎஸ் பண்ணியிருக்கிறாரு. டென்டல் சர்ஜனாக இருக்கிறாரு. படித்த அழகான பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. சிவசங்கர் எதிர்பார்க்கிற மாதிரி அழகான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஜனனி, இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 23, பிஇ பண்ணியிருக்கிறாங்க. சேலத்தில் இருக்கிறாங்க. தனக்கு இணையாக படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஜனனியின் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். உலகெங்கும் தமிழர்கள் வாழும் நகரங்களில் எல்லாம் கோலாகலமாய் நடைபெறும் சன் டிவி கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு சத்தீஸ்கர் மாநிலம் பிலாய் நகரில். பிலாய் தமிழ் மன்றத்தின் ஆதரவோடு ஏப்ரல் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை நடைபெறும் கல்யாண மாலை வரன் அறிமுக படப்பிடிப்பில் வரன் தேடுவோர் தங்கள் வீட்டு வரனை அறிமுகப்படுத்தலாம். மாலையில் பேராசிரியர் சாலமன் பாப்பையா தலைமையில் திரு ராஜா, திருமதி பாரதி பாஸ்கர், திரு சேஷாத்ரி, திரு அருள் பிரகாஷ் ஆகியோருடன் பிலாய் வாழ் பேச்சாளர்களும் சேர்ந்து அசத்த போகும் கலகலப்பான பட்டிமன்றத்தில் பார்வையாளர்களாக கலந்து கொள்ளலாம். வரன் அறிமுக படப்பிடிப்பில் பங்கேற்க அல்லது பட்டிமன்றத்தில் பார்வையாளர்களாக பங்கேற்க தொடர்பு கொள்ளவும். பிலாய் தமிழ் மன்றம், திரு கார்த்திக் ஹரிகிருஷ்ணன் 9981514140, டாக்டர் கலைச்செல்வன் 9407984364, திரு பாபு 9406116022 மற்றும் ராய்ப்பூர் தமிழ் சங்கம் திரு அழகர் சுவாமி 9424202221. நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள், தமிழ் கூறும் பல்லாண்டு என் வார்த்தைகள். வாழ்க்கையில் நீங்கள் அறிவுபூர்வமான செய்திகளுக்கும் நம்ம மகிழணும். எல்லாத்துலேயுமே வீட்டில் பாருங்கள், வீட்டுக்குள்ளே பார்த்தா சில பேர் போர்க்காலமாக அதை ஆக்குவாங்க. மனைவி பேசுகிறதில்ல, கணவன் பேசுகிறதில்ல, நான் வாயை திறந்தாலும் வம்பு வருதுன்னு அந்த அம்மா சொல்லும். அதெல்லாம் இல்லைங்க, அந்த வம்பை கூட ரசிங்களேன்றேன். வாழ்க்கையில் எதையுமே மகிழ்ச்சியாக எடுத்துங்க சார். மகிழ்ச்சியாக எடுத்துங்க. சின்ன சின்ன பிள்ளைகள் பாருங்கள் வீட்டுக்குள்ளே, அவனை பேச விடுங்கன்ற. நான் ஒரு தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா 4 பேர் சோபாவில் உட்காந்து டிவி பார்த்துங்கிறாங்க. கார்ட்டூன் படம் ஓடிங்குது சார். நானும் நின்று பார்க்குறேன், அரை மணி நேரமாக பார்க்குறேன். இதுனா குடும்பம் கோளாரா? ஏன்னா இவ்வளோ பேர் உட்காந்துடா இந்த கார்ட்டூன் படத்தை அரை மணி நேரமாக பார்ப்பேன். அப்புறம் தான் பார்க்குறேன் 3 வயசு பையன் கையில் ரிமோட் இருக்குது. ஆமாம், அவன் குடும்பத்தை கட்டுப்பாட்டில் வச்சுங்க. உண்மையிலே சொல்கிறேன், வீடு என்பது ஒரு மகிழ்ச்சி களம். ஒரு காலத்தில் அப்படி இருந்தது சார். இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப ரசிப்பேன். அம்மா சொன்ன மாதிரி பாட்டி வளர்த்து, அந்த காலத்திலலாம் பாட்டி கதை சொல்லி வளர்த்தாங்க. ஆனால் மீரா நாகராஜன் அவர்களை நிஜத்தை சொல்லி வளர்த்துருக்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அது பாராட்டுதலுக்குரிய விஷயம் இல்லையா? அது அந்த வாய்ப்பெல்லாம் இன்றைக்கி ரொம்ப இல்லாமல் போச்சு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் கணவன் மனைவி என்பது கூட மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையின் தொடக்கம் தானே. 3 லட்சம் திருமணங்களை ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருக்குறாங்கன்னா கல்யாண மாலை மூலமாக மோகன் சாருன்னா, இன்னும் கூட நான் பணிவாக சொல்கிறேன், பெருமைக்காக சொல்லலை. சிரிக்கிறது எப்படின்னு கூட அவரை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். அந்த புன்னகை எது கடவுள் கொடுத்த பெரிய கிஃப்ட் அவருக்கே தெரியாது. அது அவ்வளோ பெரிய கிஃப்ட். அது சாதாரணமானது இல்லை. வாழ்க்கையின் வளமே வார்த்தையில் இருப்பதாக நான் கருதுகிறேன். நல்ல வார்த்தை சொல்லுங்க. அதனால தான் என் பாட்டன் பாரதி சொன்னான், பொருள் இருப்பவர்கள் பொருளை தாருங்கள், பொருள் இல்லையா போகிற இடத்தில் கிடைக்கும் என்ற அருள் வார்த்தையாவது சொல். இது ஒரு ஜெயின் மண்டபம்னு கேள்விப்பட்டேன். எங்கள் ஊரில் ஒரு ஜெயின் வீட்டில் கல்யாணம் நடந்தது. எல்லாம் வரிசையில் போய் நின்று வாழ்த்துறான்.
தமிழும் சுவையும் போல நிலவும் வானும் போல அவன் முகத்தில் மாப்பிள்ளை முகத்தில் சந்தோஷத்தையாக காணும். நான் உத்து பார்த்தேன், நேராக போனேன், அசலும் வட்டியும் போல் வாழ்கன்னு. அவன் வாழ்க்கையில் அந்த மாதிரி சிரிச்சை நான் பார்த்ததில்லை. இன்னொன்று சொல்லட்டுங்களா, மொழியை தாண்டி ஒரு மனிதனை நேசிக்க வைப்பது இந்த புன்னகை ஒன்று மட்டும்தான். ஒரு பண்டிகை வருதா, வீட்டில் வந்து ஜவுளி கடை கூட்டிமோ, ஜவுளி கடைக்குள்ள நுழைஞ்சு ஒரு பெண் போன உடனே புடவை எடுத்தாங்கன்னா சந்தோஷப்பட்டுறாதீங்க, அது வேற யாருக்கோ கொடுக்க போகிறாங்கன்னு அர்த்தம். நான் அப்படி தான் எடுக்க போய் உடனே எடுத்துட்டேன் 5 நிமிஷத்தில். வெரி குட்ன்னு, இது உங்கள் தங்கச்சிக்குன்னா. அதை விட பெரிய வேடிக்கை, நம்ம தூரமாக உட்காந்துருப்போம், அவள் போய் புடவையெல்லாம் எடுத்துடுவா. அவள் என்ன பண்ணுவா, ஒரு புடவை எடுத்து அப்படி காட்டுவா, இது வேண்டாம் பா, இதை அப்படி வை, ஏங்க இது சூப்பர் எடுத்துக்கோ பா, ரெண்டுக்கு பில்லு போடு. என்ன பண்ணுறேன், அது எனக்கு பிடிச்சது, இது உனக்கு பிடிச்சது, சந்தோஷமாக எடுத்துங்க சார். சம்பாதிக்கிறதுக்கு எதுக்குங்க, செலவு பண்ணுறது தானே. சிவகுமார் சொன்னார், நடந்து போகிறவனுக்கு சைக்கிளை பார்க்குறவனுக்கு கஷ்டம், சைக்கிளை போகிறவனுக்கு ஸ்கூட்டரில் பார்க்குறவனுக்கு கஷ்டம், ஸ்கூட்டரில் போகிறவனுக்கு காரில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ஆசைப்பட்டான். எங்கள் ஊரில் ஒருத்தன் நடந்தவன் சைக்கிளை பார்த்துட்டு ஒன்று சைக்கிள் வாங்கினான், சைக்கிளை தூக்கி கிடாச்சினான், ஸ்கூட்டரை வாங்கினான், ஸ்கூட்டரை தூக்கி போட்டு கார் வாங்கினான், கார் வாங்கி தொப்பையும் தொந்தியும் ஆச்சு, நேராக ஜிம்முக்கு போனான். அங்கே பல வருஷமாக ஓடாத சைக்கிளை ஓட்டுறான்ட்டான். இவன் ஆரம்பத்திலே சைக்கிளை ஓட்டின்னு வச்சுங்க. நம்ம இருக்கிற நிலைமையை உயர்ந்ததுன்ற மனோபாவம் யாருக்கு வருது, அவன் தான் சார் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பான். நான் என்ற அகந்தையை ஒழித்து நாம் என்ற ஒரு பொது உடைமையை உணர்வை தருவது நகைத்து மகிழ்கிற மனிதனுக்கு வாய்க்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பையா. அன்னைக்கு ஒருத்தன் வீட்டுக்குள்ளே திருட வந்துட்டான் சார். ஒருத்தன் கட்டில் பட்டுங்கிறான், அவனை சுற்றி சுற்றி தேடுறான். அவன் தான் வீட்டுக்கு ஓனரு. எழுந்து உக்காந்தான், பிடிச்சிங்க ஓங்கி ஒரு அரைஞ்சி தொழிலுக்கு புதுசாடான்னா. தெய்வமே எப்படி கண்டுபிடிச்சேன்னா, எந்த ஆம்பளை கட்டடா பீரோ சாவி இருக்கும், அதோ பட்டுங்கிறார். கால் பக்கமாக இருக்கிற தலைக்காணிங்கிறது தான் இருக்குது. எடு 300 ரூபா இருக்குது பீரோவில். 3 நாளாக நான் படாத பாடு படுறேன். கஷ்டப்பட்டவன் 200 எடுத்துக்கோ, எனக்கு ஒரு 100 ரூபா கொடுத்துட்டு போடான். அவன் வந்தவன் பாவன், நானே கஷ்டப்படுறேன், நீ வீட்டுக்குள்ளே இருந்து நீ இவ்வளோ கஷ்டப்பத்தியா, 300 எடுத்து அவன் கையிலே கொடுத்துட்டு அவன் போட்டான் சார். என்னன்னா எனக்குன்னு ஒரு நாணயம் இருக்குது. டெல்லியில் இருந்து நீங்கள் சென்னைக்கு சென்ட்ரலுக்கு வரணும்னா சாதாரணமான விஷயம் இல்லை. கரண்ட்டு புக்கிங்கில் டிக்கெட் வாங்க முடியாது, முன்பதிவு இல்லாமல் வர முடியாது. ஆனால் நம்ம ஊர் இளைஞன் ஒருத்தன், சென்னையை சார்ந்த ஒரு இளைஞன், வேறு வழியே இல்லை, அர்ஜென்ட்டாக போயே ஆகணும். அந்த 11 மணி ட்ரெயினுக்கு பிடிச்சே ஆகணும். 10 மணிக்கே கியூவில் நிற்கிறான் சார். அந்த கியூவில் கூட்டத்தில் நின்று டிக்கெட் வாங்க முடியல. முடியாத ஒரு சூழ்நிலையில் மனசில் ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நேராக ஏறிட்டான். என்ன பெனால்ட்டி போட்டு கட்ட போகிறான், அவ்வளோதானே, போனால் போய் போதுன்னு ஏறிட்டான். 2 ஸ்டேஷன் தள்ளி போன பிறகு அங்கே வழியில் நின்று இந்த டிடிஆர் அவராக கேட்கறதுக்கு முந்தைய நாமே சொல்லுவோன்னு நேராக போனான். ஐயா வணக்கம், நான் தமிழ்நாட்டுக்கு போகிறேன், கியூ பயங்கரமான கியூ, டிக்கெட் வாங்க முடியல, டிக்கெட்டுக்குரிய காசோட என்னுடைய ஃபைனையும் போட்டு சேர்த்து கட்டிடுறேன், தெய்வமே என்னை காப்பாற்றுன்னா. குனிஞ்சு கேட்டுனே இருந்தவர் கண் கலங்கி நிமிந்து பார்த்தார். நீ சொல்கிறது அத்தனையும் உண்மையா, எனக்கு தெரியாதா என்ன, அப்படி நின்று கியூவில் நின்று வாங்க முடியாதுதானே நானே டிடிஆர் வேஷத்தில் வந்துக்கிறேன். வாழ்க்கையில் குறைகளை குறைகளாக பார்க்காமல் குறைகளை கூட நிறைகளாக பார்க்க பழகினால் இல்லறமும் நல்லறமாக இருக்கும், தனி மனிதனும் சமுதாயத்தில் கரைந்தவனாக ஆகுவான் என்று சொல்லி ஒரே செய்தியோடு நிறைவு செய்கிறேன். புன்னகையை உங்கள் முகவரியாக்குங்கள், உலகம் முழுவதிலுமிருந்து உங்களுக்கு நட்பு கடிதம் வரும். நன்றி, வணக்கம். அழகான அரங்கம், அரங்கம் நிறைந்த பார்வையாளர்கள், ஆரவாரமான பேச்சரங்கம். கல்யாண மாலையின் 16ஆம் ஆண்டு கொண்டாட்டம் அடுத்த வாரம்.
உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் KMmatrimony.com.